மேட்ரிமோனியில் வந்துட்டு மாரிமுத்துன்றவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் அமௌண்ட்டு நகை எல்லாமே கொடுத்துருக்கேன். பட் அவர் வந்து இப்போது செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் நெதர்லாந்து போயிட்டு என்ன அவங்க அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க. அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, என் பையன் வந்து இந்த மாதிரி 100 பேர்த்த கூட லவ் பண்ணுவான், இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்த ஒரு அன்னோன் நம்பர் கால் வந்துச்சு. அவங்களும் என்கிட்ட என்னென்ன டயலாக் பேசினாங்களோ அதே தான் டயலாக் பேசி இப்போ நான் வந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஆல்ரெடி மேட்ரிமோனியில் வந்துட்டு மாரிமுத்துன்றவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ப்ராமிஸ் பண்ண நம்பிட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் கொஞ்சம் அமௌண்ட்டு நகை எல்லாமே கொடுத்துருக்கேன், அவருக்கு லோன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க அம்மா அப்பாவுக்கும் பேசிட்டு அவங்களுக்கும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் என்கிட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து இப்போ நெதர்லாண்டில் இருக்கார். நெதர்லாண்ட்லேருந்து என்னை பார்க்குறதுக்காக ஜூன் மந்த் வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்தப்பயே வந்துட்டு அவருக்கு ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை நம்பி தான் வந்துட்டு அவர் வந்து லோன் இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னப்போ வந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணேன். ப்ளஸ் ஏதாவது செலவுனா கூட நீ செலவு பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அவர் வந்து இப்போது செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் நெதர்லாந்து போயிட்டு என்னை நான் காண்டாக்ட் ரீச் பண்ணப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது நிறைய அன்னோன் கால்ஸ்லாம் வந்துச்சு. அந்த ஒரு அன்னோன் கால் நம்பரெல்லாம் நோட்டீஸ் பண்ணி நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினப்போ சேம் என்கிட்ட என்ன பேசினாரோ அதே மாதிரியே அவங்கக்கிட்டேயும் பேசி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இப்போ என்னை அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பேச ட்ரை பண்ணப்போ அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ வந்துட்டு அவங்கக்கிட்டேயும் திருப்பி ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணி அவங்களையும் டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி அவங்களையும் அடுத்து ட்ரை பண்ண பார்த்தாங்க. பட் அவங்க வந்து பிளாக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு உஷாராக இது பண்ணிட்டாங்க. சேலையூர் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க, எத்தனை வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க? சேலையூர் ஸ்டேஷனில் வந்து நான் வந்து Jan 13 கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி எஸ்ஐ மேம் வந்து கால் பண்ணி பேசினாங்க. அவங்க கால் பண்ணி பேசினப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட என்ன அவங்க அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க. அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, என் பையன் வந்து இந்த மாதிரி 100 பேர்த்த கூட லவ் பண்ணுவான், வந்துட்டு நான் வந்து எல்லா பொண்ணையும் கட்டி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ரிப்ளை அவங்க அம்மா கொடுத்தாங்க. ஈவன் என் ஃப்ரெண்டையும் இது பண்ணப்போ என்னோட காமன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஒரு மென்னு தான், அவங்க மேரிட் ஆக்சுவலி. அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி 2 பொண்ணுங்களை அவங்க பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க வந்தப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து நிறைய பொண்ணுங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எனக்கு என்ன இன்டென்ஷனாக என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்டை வந்து எதுக்காக பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வந்து மற்றவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலி. இப்போ அந்த நீங்கள் யார்கிட்ட எத்தனை பேர்கிட்ட பேசுனீங்க, அந்த மாதிரி எப்படி உறுதிப்படுத்துறீங்க? அந்த மாதிரி நான் பேசினது என்னோடய ஃப்ரெண்டு, அடுத்து வந்துட்டு அவங்க அம்மாவே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்த ஒரு அன்னோன் நம்பர் கால் வந்துச்சு, அந்த நம்பர்லேயும் நான் பேசினேன். அவங்களும் என்கிட்ட என்னென்ன டயலாக் பேசினாங்களோ அதே தான் டயலாக் பேசி கிட்டத்தட்ட அந்த பொண்ணு என்கிட்ட அளவே செஞ்சுட்டாங்க. அவங்க யாருன்னு நான் சொல்ல முடியாது ஆக்சுவலி, ஏன்னா அவங்களோட ப்ரைவசி அது. நீங்கள் மாரிமுத்துன்னு யாராவது அதில் காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். அவர் மேரேஜ் உங்களுக்கு ஒத்துக்கிட்டாரா? இல்லை, என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது ஃபர்ஸ்ட்டு? நீங்கள் ஏன் இந்த டீட்டெயிலாம் என்கிட்ட கேட்குறீங்க? ஆக்சுவலி நான் மாரிமுத்துவால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு ஆக்சுவலி. அவர் என்னை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிட்டு ஆக்சுவலி இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை அவர் வந்து நம்பர் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு வந்து இது அவங்க ஃப்ரெண்டு ஒரு மூலயமா வந்து உங்கள் நம்பர் கிடச்சிது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், நீங்களும் என்ன மாதிரி பாதிக்கப்படக்கூடாது, ஸோ கேர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ உங்கள்கிட்டலாம் அந்த மாதிரி எதுவும் பிஹேவ் பண்ணலல்ல? அவர் என்கிட்ட பேசினாரு. நானும் அவரை மேட்ரிமோனியில் சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வரைக்கும் பேசினோம். அப்புறம் ஜாதகம் அது இதுன்னு கேட்டு 2 பேர்த்து வீட்லேயுமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர் வந்து என்ன சொன்னார்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், இன்னும் எங்கள் வீட்டில் ஜாதகம் பார்க்கலன்னு சொல்லிட்டு பல மாதம் இப்படியே ஓட்டிட்டுறாரு. செக்ஷுவலாக எதுவும் உங்கள்கிட்ட பேசினாரா? என்கிட்ட வந்து
சேட் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கேட்பாரு, பேசுவாரு. சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே அப்படி சொல்லிட்டு நான் அதெல்லாம் பெருசா ஒன்றும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவரு டிலே பண்ணதே, அப்படியே ஏமாத்திட்டே இருந்தாரு. ஒரு சுச்சுவேஷன்ல எங்க வீட்ல ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால இப்போ எனக்கு கூட அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த்ல இருக்கு. அதனால நான் உங்கள்ட்ட அவளை பத்தி எதுவும் ஏதோ செக்ஷுவலா அபியூஸ் பண்ணல, பேசி அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிருக்காரு, போட்டோ எல்லாம் அனுப்பிச்சிட்டீங்களோ? நான் ஃபோட்டோலாம் அனுப்பலைங்க. அது மாதிரி கேட்பாரு, பட் ஆனால் நான் அனுப்புனது கிடையாது. ஆனால் நான் வந்து மித்த மாதிரிலாம் பேசும்போது நான் அதிகம் அமைதியாக தான் இருந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இப்படி தான், என் கேரக்டர் தான். அதனால சொல்லிட்டு நான் அவர்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் அப்படி சொல்லிட்டே இருந்தேன். ஒருவேளை அவர் இது மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்துறாரு, அந்த கேரக்டர் இருக்குன்னு அவர் எங்கேயும் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நான் அதை ஷேர் பண்ணலன்னு சொல்லவும் என் கான்டாக்டே பிளாக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு மெசேஜ் எதுவுமே போகல இப்போ. நான் அதனால எங்கள் வீட்டில் பார்த்துருக்கா பையனே பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு. காசு எல்லாம் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? எதுவும் கேட்டிருக்காரா உங்கள்ட்ட? ஆமாம், அமௌண்ட்லாம் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓ சரி சரி. போலீஸ் கிட்ட கொடுத்தப்ப அந்த இதெல்லாம் கேட்டிருப்பாங்களா, ப்ரூஃப் எல்லாம் பணம் கொடுத்ததுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா? போலீஸ் என்ன நடவடிக்கை, அங்கே என்ன போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நான் லிட்டரலி சொல்லணும்னா நான் வந்து Jan 13 வந்து நான் போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க வந்து சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணாங்க, அவங்க அம்மா கால் எடுத்தாங்களே ஒழிய அதுக்கப்புறம் எந்த போலீஸ் யார் ட்ரை பண்ணாலும் அவங்க கால் எடுக்கவே இல்லை. இது இப்போ வந்து இவங்களால ரீச் பண்ண முடியலன்னு சொல்லி நான் ராமேஸ்வரம் ஃபுல்லாக நான் அலைஞ்சேன். அங்கேயும் எனக்கு வந்து சரியாக ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறமே நான் மகளிர் ஆணையம் போனேங்க, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் இருக்குது. அங்கே வந்துட்டு திருமதி குமாரி மேம் தான் எனக்கு வந்து அவங்கள வர வச்சு அவங்க மூலியமாக தான் எனக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு இப்போ வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. 20ஆம் தேதி அவங்க அம்மா இன்வெஸ்டிகேஷன் வரணும். ஏன்னா அந்த பையன் வந்து நெதர்லாண்டில் இருக்கார். அவங்கள வந்து அவங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணலை. அவங்க அம்மா வந்துட்டு 20ஆம் தேதி 41 நோட்டீஸ் சம்மன் கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதிக்குள்ளே வர சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பெயிலும் அவங்க அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பெயில் கேன்சல் ஆகிருக்கு, கோர்ட்டுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை. எனக்கு என்னென்னா இவ்வளோ தூரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த எஃப்ஐஆருக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. அதுக்கான பெயின். ஏன்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் லீவ் எடுத்திருக்கேன். என்னோட ஜாப் டோட்டலி ஐ எம் கொலாப்ஸ்ட் ஆக்சுவலி. ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அவங்க? அது எனக்கு தெரியாது சார். இல்லை இது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறீங்களா, அதுக்காக கேட்குறேன். அது நான் நோட்டீஸ் பண்ண முடியாதுல்ல. நான் வந்து அவங்கள்ட்ட சொல்ல தான் முடியும், ரெக்வஸ்ட் பண்ண தான் முடியும் யார்கிட்ட இருந்தாலும். அவங்க எடுக்கலன்றப்போ எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம எதுக்காக ட்ரை பண்ணுவோம், அந்த இன்டென்ஷனே வேறு மாதிரி இருக்குது. என்ன கேரக்டர் அசசினேஷன் பண்ணி ஆக்சுவலி நான் வந்துட்டு என்ன இன்டென்ஷன் வந்தோன்னா ஃபுல்லாக அப்படியே ஆப்போசிட்டாக டேர்ன் பண்ணுற மாதிரி, ஏன் சார் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலி. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, யாரை பார்த்து என்ன கொடுத்தீங்க? இங்கே வந்துட்டு நான் டிஜிபி சார் அவங்க அங்கே 2 பேர்கிட்ட பேசினேன். என்ன பொசிஷன் எனக்கு தெரியல. ஆஃபீஸர்ஸை பார்த்தேன், அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் மேம் கிட்ட பேசுகிறேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.